நண்பர் குமாரவேல் அவர்களே வணக்கம். நூல் நிலையம் என்னும் பெயரிலே தாங்கள் தொடங்கியிருக்கிற யூடியூப் காணொலி வரிசையை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். பட்டறிவும் படிப்பறிவும் ஊடும் பாவுமாக இழையோடும் குரல் கருத்தாழமிக்க உரைகளை கணீர் என்று நான் கேட்கிறேன். அவை பல வண்ண வடிவம் காட்டுகிற கலைடாஸ்கோப் போல பல கருத்துக்களை தருகின்றன. அரசியல், சமூகம், பண்பாடு, இலக்கியம், திரைப்படம், பல்வேறு ஆளுமைகள் என்று வகை வகையான வளங்களை காட்டுகின்றன. இந்த தொடரின் முதல் உரையில் என்னுடைய நூலை மதிப்பிட்டிருந்தீர்கள். தங்கள் பேரன்பிற்கு உரியவனாக இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். காலத்தால் ஒரு 40 ஆண்டுகள் இப்பொழுது பின்னோக்கி போகிறேன். 1987 அப்பொழுது ஸ்வீடன் நாட்டினுடைய போர்க்கல உற்பத்தி நிறுவனம் போஃபார்ஸ், அதில் ஒரு இந்திய அரசு ஒரு ஒப்பந்தம் செய்கிறது. போஃபார்ஸ் பீரங்கி என்று சொல்லுவார்கள். அந்த ஒப்பந்தத்துக்குள்ள இடையில் பேசி முடித்தவர்கள் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சட்டவிரோதமாக, சட்டத்திற்கு முரணாக சில தரகு தொகை வழங்கப்படுகிறது, கமிஷன். இது இதழாளர்களால் கண்டுபிடிக்கப்படுகிறது. உண்மையில் இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் என்று சொன்னால் அதுதான். இன்றைக்கு வெறுமனே இந்த மஞ்சள் இதழியல் என்று சொல்லப்படுகிற அந்தரங்கங்களை எடுப்பதற்கு பெயர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அல்ல. மிகப்பெரிய அரசியல், பொருளாதார முறைகேடுகளை, ஊழல்களை கண்டுபிடிப்பது தான் இன்வெஸ்டிகேட்டிவ். அந்த வகையில் ஒரு எடுத்துக்காட்டான இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அது. அப்பொழுது இந்து இதழிலே என் ராம் அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். இந்த ஊழலை இந்து இதழில் வெளிக்கொண்டு வருவதற்கு அவர் முயற்சி செய்தார். ஆனால் இந்து இதழ் அதற்கு உடன்படவில்லை. ஆகவே அவர் அப்பொழுது இருந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டை நாடினார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த ஊழலை வெளிக்கொண்டுவதற்கு ஒப்புக்கொண்டது. அப்படி ஒப்புக்கொள்ளுகிற போது ஒவ்வொரு குற்றச்சாட்டாக வைத்தால் அரசு அதை மறுக்கும் தானே, அதை மறுக்கிறது. அப்படி மறுக்கிற போது உடனடியாக ஆதாரங்களை அவர்கள் பக்கமாக, பக்கம் என்றால் முழு பக்கத்தில் அப்படியே புகைப்பட ஆதாரமாக வரும். என்ன என்றால், அப்பொழுது ஜெனீவாவில் சித்ரா சுப்பிரமணியம் என்ற ஒரு அம்மையார், அவர் இதழாளர். ஜெனீவாவிலிருந்து அவர் என்ன செய்வார், இந்த அரசு தருகிற ஒவ்வொரு மறுப்புக்கும் பக்கமாக புகைப்பட அந்த 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 கோப்புகளுடைய புகைப்படங்களை எடுத்து அனுப்பி கொண்டிருந்தார். தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட அன்றைக்கு ஒரு 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 மாணவனாக இருந்த எனக்கு இது ஒரு ஒரு வியப்பு தரக்கூடியதாக இருந்தது. எப்படி உடனுக்குடன் படங்கள் வருகின்றன.